ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா வந்து ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக் கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷனரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார். ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்? அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேல இருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்ல வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் போன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூல மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யாரு போன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்க வந்து லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணோங்க ஐயா, நாங்க நீங்க சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்பதான் இன்னொருக்கா தப்பு பண்ற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையா தான் இருக்கிறாங்க பாவம், அந்த அதிகாரியை போன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.